சென்னையில் நேற்று அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட தயாரிப்பாளர் கே ராஜனின் உடல் தண்டையார்பேட்டையில் உள்ள வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் கே ராஜனின் உடலை பார்த்து அவரது குடும்பத்தினர் கதறி எழுதினர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் சாலமன் நம்மோடு இணைகிறார். சாலமன், வணக்கம். தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களுடைய உடலுக்கு இறுதிச் சடங்குகள் எப்பொழுது தொடங்க இருக்கின்றன? இது சம்பந்தமான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான கே ராஜன் நேற்று அடையாறு ஆற்றுல குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அடையாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கே ராஜன் எதற்காக இந்த தற்கொலையில ஈடுபட்டார் என்பது தொடர்பான விசாரணையில ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த சில 5 வருடங்களாக அவர் தனிமையில இருந்து வந்திருக்கிறார். தனியார் ஹோட்டல்ல தங்கித்தான் அவர் தனது பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் அவர் நேற்று திடீரென தற்கொலையில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தான் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வரக்கூடிய நிலையில அவரது உடலானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டு அவருக்கு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவரது உடலானது தற்போது தண்டையார்பேட்டையில இருக்கக்கூடிய வைத்தியநாதன் தெருல இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்துல அவரது உடலானது அஞ்சலிக்காக இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சினிமா பிரபலங்கள் பலரும் வர இருக்கிறார்கள். ஏற்கனவே கூறியபடி பல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், அதே போன்று இயக்குநர்கள் சங்கம் என பல்வேறு நபர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வர இருக்கிறார்கள். அதே போன்று முன்னாள் துணை முதலமைச்சரும் வர இருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சுற்றிலும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் என்ன காரணத்திற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டை குடும்பத்தினர் தரப்புல வைக்கப்படுகிறது. அவருக்கு ஏற்கனவே ஆற்றுல சில பிரச்சனைகள் இருப்பதாகவும், குறிப்பாக 20 கோடி ரூபாய் அளவிற்கு அவர் கடன் கொடுத்திருப்பதாகவும், திரைப்படம் எடுப்பதற்காக தயாரிப்பாளர்களிடம் 20 கோடி ரூபாய் வரை கே ராஜன் கடனை கொடுத்திருப்பதாகவும், அந்த கடனை வாங்கியவர்கள் திருப்பி செலுத்தாமல் இருந்ததால் தான் அவருக்கு அதிக அளவிலான மன உளைச்சல் ஏற்பட்டிருந்ததாகவும், இதன் காரணமாகவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை அதன் பின்னர் அவர் இது தொடர்பாக சிகிச்சையில் இருந்த நிலையில கடந்த சில 4 நாட்களாகவே இது தொடர்பாக அவர் மன உளைச்சல்ல இருந்து வந்ததாகவும், இந்த நிலையில தான் நேற்று வாக்கிங் செல்வதாக கூறி அவர் அழைத்து சென்று இந்த தற்கொலை முடிவை எடுத்திருப்பதாக அவரது குடும்பத்தினர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர் கடன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தார் என்பது தொடர்பான பட்டியலை தாங்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திடம் கொடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தாங்கள் புகாரை தெரிவிப்பதாக அவரது குடும்பத்தினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் என்ன காரணம் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணையிலேயே தெரிய வரும் என்பதால போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வர அவரது செல்போனையும் ஆய்வகத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அது போன்ற விசாரணையிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவரது உடலானது இந்த தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல இன்னும் சிறிது நேரத்துல வைக்கப்பட இருக்கிறது. உடல் இந்த சாங்கிய சடங்குகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் சில மணி நேரத்துல உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.